இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி பெப்பர், சால்ட்டு, லைட்டாக மிளகாத்தூள் போட்டு அதை லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கணும். 2 சைடு லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணின வெள்ளைப்பூண்டு, இஞ்சி அதையும் நல்லா வதக்கிட்டு ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன் அதையும் நல்லா போட்டுட்டு அது வேகிறதுக்கான உப்பு போட்டு வதக்கிடுங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா போதும். அப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சைடில் சுடு தண்ணி கொதிக்கிறதுல எண்ணெய், உப்பு, பேலீஃப் போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சா பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சா போதும். இப்போ தண்ணியெல்லாம் வடித்த ரைஸை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுருங்க. வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த பன்னீரையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச ரைஸையும் போட்டுட்டு அதில் பெப்பர், உப்பு ஒரு நிமிஷம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ், வினிகர் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டுங்க. இதில் சீரக பவுடர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதாவது பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்.